விஜயகாந்த் வந்தார். ஆண்டவனோடு கூட்டணி, மக்களோடு கூட்டணி, நான் தான் முதலமைச்சர்னார். இப்போ 1/2% ஓட்டுக்கு மேலே அவரை காணோம். அவர் இல்லை, பாவம், இறந்துட்டார். வைகோ வந்தார். சினிமா இல்லாத ஆட்கள். இப்படி பல பேர் இந்த ஒரு 40 ஆண்டு காலத்தில் பல பேர் காணாமையே போயிட்டாங்க. திமுக, அதிமுக 2 பேருடைய பலத்தையும் விஜய் சரியாக கணிக்க தவறிவிட்டார். பேப்பர் பார்த்து தான் படிக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுடைய நிலைமை என்னென்னு பேப்பரை பார்க்காம அவரால் 1/2 மணி நேரம் பேச முடியல. வசனம் எழுதி கொடுத்த பேப்பரை வச்சு வசனம் பேசுகிற நபர், சினிமா வசனம் வேறு, அரசியல் வசனம் வேறு. இப்போ அரசியல் வசனம் தான் பேசுகிறாரு. இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. திமுக, அதிமுக ஓட் பேங்க ஓவர்டேக்காக பண்ணுறதுக்கு ஒரு கட்சி வரல. அதுதானே அப்போ அரசியலை நான் வந்திருக்கேன்னா நிரூபிக்கணும்ல. விஜய் ஒரு 2 வருஷத்துலேயே நான் முதலமைச்சர். சீமாந்தே எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்காரு? 15 வருஷம் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுடைய பலம் தெரியாமல் உங்களை எப்படிங்க முடிவு பண்ண முடியும் மக்கள்? அப்போது இது ஒரு சினிமாத்தனமாக இருக்குது, போலித்தனமாக இருக்குது. அதனால் இது சாத்தியமே இல்லை. பிஜேபி கூட்டணியில் விஜய் இணைக்கப்படுவார். இணைக்கப்படலைன்னா விஜயால் கேரவன் வாழ்க்கையிலேருந்து 1 மணி நேரம் கூட திகார் ஜெயிலுக்கு போக முடியாது. மெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களுடைய அந்த தாவேகா பொதுக்குழு கூட்டம் ஸ்பீச் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் கடைசியாக அவர் சொன்ன விஷயம் தாவேகா வெர்சஸ் டிஎம்கே, இதுதான் 2026 தாரக மந்திரம். இப்படி தான் அந்த எலெக்ஷன் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், இதுதான் அப்படின்றாரு. அதில் யாரையுமே கணக்கில் எடுத்துக்கல. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் சண்டை. மற்றவங்களாம் அதிமுக, பாஜக, மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் விட்டுட்டார். நிலைமை அந்த மாதிரி தான் இருக்கா? தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்ற அளவுக்கு தான் இருக்கா? ஏன்னா இப்போ இங்கே ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இவர் அந்த கூட்டணியில் இல்லாதது போல தான் அவர் பேசுகிறாரு. ஏன்னா பாஜகவையும் பேசுகிறாரு. தமிழ்நாட்டுக்கிட்ட வச்சிக்காதீங்க பிரதமர் ஜி அப்படின்றாரு. எப்படி பார்க்குறீங்க? அப்போ ஒரு மும்முனை போட்டி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சீமான் அவர்கள் தனித்து தான் இருக்க போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்லை அவரும் என்டிஏ கூட்டணியில் வராரான்ற ஒரு கேள்வி வருது. இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? திமுக வெர்சஸ் டிவிக்கேன்றதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்கு. யாரால? சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய விசுவாசிகளால். நீங்கள் சினிமாவில் ஒரு படம் ஹிட் ஆனால 20 பவுன்ஸரும் 2 கோடி ரூபா பிஎம்டபிள்யூ கார் இல்லாமல் வெளியே வரமாட்டான். கடன் வாங்கியாவது மெயின்டைன் பண்ணுவான். இதுதான் சினிமா. பல பேர் நீங்கள் அடுத்த முதலமைச்சர் ராமராஜன் அப்படி தான் சொன்னாங்க. பட்டி தொட்டியெல்லாம் கரகாட்டக்காரன் ஓடிச்சு. நீங்கள் தாங்க அடுத்த முதலமைச்சர். இப்போ அவர் யாராவது சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்களான்னு பார்த்துட்டு உட்காந்துருந்தார் கும்பகாலம். நளினியை விட்டு போய் தனியாக ஒரு இடத்துல தங்கி இருந்து இதுதான் அவருடைய வாழ்க்கை. இப்போ அதே மாதிரி விஜயகாந்த் வந்தார். ஆண்டவனோடு கூட்டணி, மக்களோடு கூட்டணி, நான் தான் முதலமைச்சர்னார். இப்போ 1/2% ஓட்டுக்கு மேலே அவரை காணோம். அவர் இல்லை, பாவம், இறந்துட்டார். வைகோ வந்தார். சினிமா இல்லாத ஆட்கள். இப்படி பல பேர் இந்த ஒரு 40 ஆண்டு காலத்தில் பல பேர் காணாமையே போயிட்டாங்க. சீமா நான் நாட்டை ஆழம் குறிக்கிறேன், விஜயலட்சுமி கேஸ்லேருந்து வெளியே வர முடியல. இப்படி தான் இருக்குது அரசியல். அப்போது விஜய்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் தாங்க தமிழ்நாட்டில் பிரதான கட்சி. நீங்கள் தான் திமுகவை எதிர்க்க முடியும். அதனால தான் முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் அவர்களே, மன்னராட்சி முதல்வரே அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் தான். ஆனால் 58,000 பூத்து இருக்குங்கிறது உண்மை. நிலைமை அப்படி தான் இருக்குது. ஆனால் திமுக, அதிமுக 2 பேருடைய பலத்தையும் விஜய் சரியாக கணிக்க தவறிவிட்டார். பேப்பர் பார்த்து தான் படிக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுடைய நிலைமை என்னென்னு பேப்பரை பார்க்காம அவரால் 1/2 மணி நேரம் பேச முடியல. வசனம் எழுதி கொடுத்த பேப்பரை வச்சு வசனம் பேசுகிற நபர், சினிமா வசனம் வேறு, அரசியல் வசனம் வேறு. இப்போ அரசியல் வசனம் தான் பேசுகிறாரு. இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார்னா, எம்ஜிஆர் நீங்கள் 1949 திமுக ஆரம்பித்த காலத்திலிருந்து 77 தான் முதலமைச்சராக முடிஞ்சு. அப்போ 18 வருட காலம் எம்ஜிஆருக்கு தேவைப்பட்டது. ஒரு பெரிய பிரம்மாண்ட இயக்கம், திராவிடர் கழகம்,
திராவிட முன்னேற்ற கழகம். அது 35 ஆரம்பிச்சது. 17, 15, 32 ஆண்டுகள் எம்ஜிஆர் முதலமைச்சராக ஆவதற்கு திராவிட இயக்கத்துக்கு தேவைப்பட்டது. விஜய் இப்படி இப்போ தான் முதல் ஆண்டு கொண்டாடி இருக்காரு. அடுத்த வருஷம் 2 வருஷம் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு 8 கோடி பேர்ட்டையும் விஜய் போய் சேர்ந்துட்டாரா? விஜயுடைய கொள்கை போய் சேர்ந்துருச்சா? திமுக, அதிமுக, சிறுத்தை, கம்யூனிஸ்ட்டு, இப்படி அனைவரும் இவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரம்மாண்ட தலைவர்னு இவரை கட்டமைச்சு வச்சுருக்காங்க. அவங்களுக்குள்ள மக்கள்கிட்ட இல்லை. மக்களின் இப்போ புரிதல் என்னவா இருக்குது? மக்கள்கிட்ட அவர் ஒரு கட்சி, சீமா ஒரு கட்சி, விஜய் ஒரு கட்சி, வைகோ ஒரு கட்சி, வேல்முருகன் ஒரு கட்சி, சிபிஎம், சிபிஐ, இப்படி இருக்கு. அது ஒரு கட்சி. அவர் ஒரு மாற்றா பார்க்கலையா? மாற்றா பார்க்குற அளவுக்கு அவர் என்ன களத்துக்கே வள்ளியே. பனையூர்லேருந்து பரந்தூர் வரைக்கும் 3 வருஷம் ஆயிருக்கு. எத்தனை மாநில மாநாடு நடந்திருக்கு? எத்தனை தமிழ் தேசிய பிரச்சனை பேசியிருக்காரு? எதுவுமே இல்லை. காவிரி பிரச்சனை, முல்லைத்தீவு, கச்சத்தீவு, இலங்கை பிரச்சனை சும்மா போய் தலை காமிச்சா போதுமா? இல்லை திரைப்பட தொழிலாளர்களுக்கே பரபரப்பாக பேசக்கூடிய அளவுக்கு நீ என்ன செஞ்சுருக்க? எதுவுமே செய்யலை. ஆனால் ஒரு பிம்பம் விஜயை சுற்றி கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு 1000 பேர் உட்கார வச்சு பொதுக்குழு போட்டால் அவன் எந்த கிளையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்? ஒரு பொதுக்குழு உறுப்பினராக கிளை தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். கும்பலை கூட்டியாந்து கட்சி துண்டை போட்டு உட்கார வச்ச பொதுக்குழு உறுப்பினரா? பொதுக்குழுவில் தொண்டர்களை பேச விடணும். அதிமுக, திமுக தொண்டன் பேசுவான். ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய நிலைமையை எடுத்து சொல்லுவான். அதை பொறுத்து தான் தீர்மானம் போடணும். பொதுக்குழு தீர்மானம். பொதுக்குழுவில் தீர்மானமே இல்லாமல் பொதுக்குழு முடிஞ்சிருக்கு. அப்போ எப்படி பொதுக்குழு நடத்தணும், எப்படி கட்சி நடத்தணும் தெரியல. பொதுக்குழு தீர்மானம் என்ன இல்லையே? நேற்றுக்கு அர்ஜுன் ரெட்டி பேசுகிறாரு. திருமாவளவன் வேங்க வயலில் போயிட்டு வந்திருக்காரு. திருமாவளவன் வேங்க வயலுக்கு திருமாவும் வைகோவை போல ஆயிடுவாருங்கிறாரு. அப்போ திருமாவும் ஆதவரிச்சிருக்கமான தொடர்பு எல்லைக்கு வெளியே. அப்போ எப்படி இந்த கூட்டணி உறுதியாகும்? வாய்ப்பே இல்லை. ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு விஜய்கிட்ட. நீங்கள் தாங்க அடுத்த முதலமைச்சர். அவரை 1 வருஷத்துக்கு முன்பு நடிகர், 1 வருஷம் கழிச்சு இப்போ அரசியல்வாதி ஆகிட்டாங்க. இங்கே 50 ஆண்டுகால அரசியல்வாதி இருக்கா? எத்தனை ஆண்டுகால அரசியல்வாதி? 50 ஆண்டு. ஸ்டாலினுக்கு என்ன வயசு? 50 வருஷம் அரசியல். திருமாவளவனுக்கு 62, 40 வருஷம் அரசியல். ராமதாஸ் 86, 50 வருஷம் அரசியல். எடப்பாடி எப்போ எம்எல்ஏ? 89 எம்எல்ஏ. 90, 20, 35, 10 வருஷம், 45 வருஷம் அரசியல்வாதி. உனக்கு வயசே 49 தான். யாருக்கு? விஜய்க்கு. அப்போ இத்தனை ஆட்களோடு நீ எப்படி அரசியல் பண்ண போற? அத்தனை பேரையும் மீறி நீ முதலமைச்சர் ஆகிட முடியுமா? முதலமைச்சர் ஆகிறதுக்கு 2 கோடி ஓட்டு வாங்கணும். 6.5 கோடி பேர் வாக்காளர்கள். எத்தனை கோடி வாங்கணும்? 2 கோடி. 2 கோடி 40% வாங்கணும். அருணாங்க 28, 2.5 கோடி ஓட்டு வாங்கினா தான் நீ முதலமைச்சராக முடியும். ஆனால் அவரை பற்றியே தானே நித்தம் திமுக பேசிக்கிட்டே இருக்கு. எந்த மேடையில் போனாலும் விஜயை பற்றி ஒருத்தர் பேசாமல் நகர்றதே இல்லையே, முதலமைச்சர் உட்பட. ஏன்னா அதிமுக, திமுக கட்டுப்பாட்டில் இருக்கு. எப்படின்னா வழக்கெல்லாம் போடாதனால சொன்னதை கேட்பாங்க. விஜிலன்ஸ் கேஸ் எதுவுமே போடல. 35 மந்திரி மீதும் வழக்கு போடுறதுக்கான முகாந்தரம் இருக்குது, ஊழல் இருக்குது. அந்த பக்கம் அலிபாபா 40 இந்த பக்கம் அலிபாபா 40. ஆனால் திமுக அதிமுகவோடு இணக்கமாக இருக்குது. இதில் அதிமுக ஒரு பொருட்டே அல்ல திமுகவுக்கு. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவை மீறி ஒரு சக்தியை வளர்ந்து நிற்கிறார். அது 5%, 6%, 7%. அந்த வாக்கு என்னன்னே தெரியல. ஒன்று திமுக இல்லை அதிமுக, 2 தான். இந்த 3வது ஒரு அதிகார மையம் முளைச்ச உடனே திமுக பேசுது. அதிமுக சேர்த்து பேசுனது தானே. விஜயை ஜெயலலிதா இருக்கும்போது நீங்கள் குருநானக் கல்லூரியில் 50 லட்ச ரூபா செலவு பண்ணி நலத்திட்டம் போடுறாரு. அனுமதி கொடுத்துட்டு அடுத்த நாள் 10 பிரித்து எரிஞ்சிட்டாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் தலைவான ஒரு படம் வந்தது. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே விஜய் பட்ட பாடு பெரும்பாடு. அதிமுகவும் 3வது யாரும் உருவாயிடக்கூடாது. அதிமுக திமுக 2 பேருக்குமான புது பாலிசி. அதில் அதிமுக கண்டுக்கவே இல்லை. இவர் நம்மோட தான் வரப்போகிறாரு என்ற எண்ணம். அதிமுக விலை கொடுத்து வாங்கிடலாம். விஜயகாந்தை பர்ச்சேஸ் பண்ண மாதிரி திமுகவோட அதிமுகவோட பல மடங்கு பணம் வச்சுருக்கு. பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி. ஆனால்
பணம் கொடுப்பதற்கு கருணாநிதிக்கு கையே வராது. ஜெயலலிதா தூக்கி வீசுவாள். அதனால தான் விஜயகாந்தை அதிமுகவில் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சுது. இப்போ அதே பர்ச்சேஸர் எடப்பாடி எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிடுவார். அதனால் விஜய் திமுகவை தான் பேசுகிறார், அதிமுகவை பேச வேண்டிய தேவையில்லை. அதுதான் காரணம், வேறு எந்த காரணமும் இல்லை. இல்லை, இன்னொரு பக்கம் அவர் வந்து நான் ஒரு மாற்றுன்னெலாம் சொல்லலை, நான் ஒரு ஃபோர்ஸ், நான் வந்து ஒரு சக்தியாக தான் இருக்கேன், எதிர்க்கட்சியாக. அவர் வந்து ஆளுங்கட்சின்றதை தாண்டி அதிமுகவுடைய பிளேஸை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன்றதான் அவரோட பேச்சோட சாராம்சமாக இருக்குது. அப்போ அதிமுக அந்த இடத்துல அடிக்கலைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவங்களுக்கு ஒரு ஊமை குத்து விழுந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லை, ஊமை குத்து யார் வேணால் குத்தலாம். அவங்ககிட்ட 25% அந்த பேச்சை பேச வச்சிருக்காரு. பேச வச்சுருக்காங்க. 25% ஓட்டு திமுக அதிமுக 2 பேர்ட்டும் நிரந்தரமாக இருக்குது. 20% இருக்குது. அது 22, 23, 25 வரைக்கும் வரும், 20க்கு வரும், 45க்கு போகும். இல்லை, இந்த அன்டெஸ்டட் நம்ம சொல்கிறோம்ல, இதில் வந்து அது 5%ஆகவும் இருக்கலாம், இல்லை 15-20%ஆகவும் இருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா? அப்படி இல்லை. இந்த ஓட்டை யாரும் ஓவர்டேக்கே பண்ண முடியாது. திமுக அதிமுக ஓட் பேங்க ஓவர்டேக்கே பண்ணுறதுக்கு ஒரு கட்சி வரல. அதுதானே அப்போ அரசியலை. நான் வந்திருக்கேன்னா நிரூபிக்கணும்ல. விஜய் 2 வருஷத்துலேயே நம்ம முதலமைச்சர். சீமாந்தே எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்காரு? 15 வருஷம் சொல்லிட்டு இருக்காரு. திராவிட இயக்கத்துக்கு நான் தான் மாற்றுன்னு விஜயலட்சுமிக்கே மாற்றாக வர முடியல. அப்போது உங்களுடைய வாக்கு வங்கி நிரூபித்தா தாங்க உங்களுக்கு டிமாண்ட் வரும். விஜயகாந்த் நிரூபித்தார், சீமா நிரூபித்தார். விஜய் நிரூபிக்காமையே நான் தான் திமுகவுக்கு மாற்றுனா இது எப்படி எடுத்துக்கிறது? உங்களுடைய வாக்கு வங்கி என்னென்ன தெரியாமல் நீங்கள் ஒரு சக்தின்னு உங்களுடைய பலம் தெரியாமல் உங்களை எப்படிங்க முடிவு பண்ண முடியும் மக்கள்? அப்போது இது ஒரு சினிமாத்தனமாக இருக்குது, போலித்தனமாக இருக்குது. அதனால் இது சாத்தியமே இல்லை. பிஜேபி உங்கள் மச்சான், பொண்டாட்டி, மாமனார்கிட்ட எத்தனாயிரம் கோடி சொத்து இருக்குது. அது எப்படி மெட்ராஸ்லேருந்து விஜய் சினிமா கம்பெனி பணம் ஃபாரின் ரைட்ஸை பூரா அங்கே விற்றுறது, அந்த பணம் பூரா அப்படியே லண்டனுக்கு வந்துடுது. இதெல்லாம் இப்போ பிஜேபி நோண்டி இப்போ எடுத்துகிட்டு இருக்கான். உங்களுக்கு தலைவரே இனிமேல் பிஜேபி தான். எந்த பக்கம் போகணுங்கிறது யார் முடிவு பண்ணுவா? பிஜேபி தான் முடிவு பண்ணுவான். பிஜேபி கூட்டணியில் விஜய் இணைக்கப்படுவார். இணைக்கப்படலைன்னா விஜயால் கேரவன் வாழ்க்கையிலேருந்து 1 மணி நேரம் கூட திகார் ஜெயிலுக்கு போக முடியாது. அப்போது எடப்பாடியே நீங்கள் சப்தமும் ஒடுங்கி அமித்ஷாட உட்காந்துருந்தார். விஜயே ஒரு பெரிய பொருட்டே அல்ல பிஜேபிக்கு. அதனால் திமுகவை எதிர்ப்பதை பிஜேபி ரசிக்குது. பிஜேபி எதிர்க்கிறதுனால விஜய்க்கு ஒரு கிறிஸ்டியானிட்டி வாக்கு தக்க வச்சுக்கொள்ள முடியும்னு நினைக்கிறார். 3 to 4% இருக்குது கிறிஸ்டியானிட்டி ஓட்டு. மோடி பேசினா தான் ஓட்டு போடுவான். ஜோசப் விஜய், உங்கள் பையன் பேர் சூசன் சஞ்சய், இந்த 2 பேருக்கு கிறிஸ்டியன் மிஷனரி பின்னாடி இருக்கான். மோடியை எதிர்த்தே ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த 4% ஓட்டு 3% ஓட்டு வராது. அதுதான் இந்த ஓட்டுக்காக மோடியை எதுக்குறீங்க, திமுகவை எதுக்குறீங்க. ஆனால் 26ல் கூட்டணி சேர்ந்தாலோ சேராமல் தனியாக நின்றாலோ உங்களுடைய வாக்கு வங்கி நிரூபிக்கப்பட்டால்தான் உங்களுக்கு நீங்கள் முதலமைச்சர் நாற்காலிக்கான வேட்பாளரா என்பதை அப்போது தான் முடிவு பண்ண முடியும். விஜயகாந்த் முடிவு பண்ணியாச்சு, வைகோ முடிவு பண்ணியாச்சு, சீமானை முடிவு பண்ணியாச்சு, இப்படி பல பேர், ராமதாஸ், அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் முடிவு பண்ணியாச்சு. அது போஸ்ட் அடித்து கொடுத்தவனே ஒரு மார்வாடி தான். இப்படி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் உங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்காத வரை நீங்கள் அதிமுகவுக்கு மாற்றா திமுகவுக்கு மாற்றா என்பது அதுதான் முடிவு பண்ணும். அந்த தேர்தல் தான் உங்களை முடிவு பண்ணுமே தவிர நீங்கள் சினிமா ஷூட்டிங் எடுப்பதை போல் நான் தான் திமுகவுக்கு மாற்று வேட்பாளர், நான் தான் மாற்று அணி என்பதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.